பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துறாருல்ல. இன்னைக்கும் அப்படியாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட அவர் இடைப்பட போகிறார். இந்த 4 நிமிடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை விசுவாசத்திலும் தேவனுடைய ஐக்கியத்திலும் பலப்படுத்த இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 40:27. யாக்கோப்பே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்கள்ல சில பாடுகள், உபத்திரவங்கள், சில தோல்விகள், எதிர்பாராத வியாதிகள் நம்ம நெருக்கும் பொழுது நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சா? என் வேதனை உங்களுக்கு தெரியுதா? என் உபத்திரம் உங்களுக்கு தெரியுதா? இப்படி நஷ்டப்பட்டு நிக்கிறேனே, அது உங்களுக்கு தெரியுதா? என் குடும்பத்துல தினம் தினம் ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேனே, உங்களுக்கு தெரியுதா? என் நியாயங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சா? நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுதான்னு அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம், புலம்புகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிலாம் நினைக்காத. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது. சோர்ந்து போய் கிடக்கிற நம்மை பலப்படுத்தி எழும்பி கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து பறக்க வைக்கிற ஒரு தேவன். நம்முடைய மாம்சம் சொல்லும், உன் கஷ்டம் அவருக்கு தெரில, உன் வேதனை அவருக்கு தெரில, உன் பாடுகள் அவருக்கு தெரில, உன் உபத்திரம் அவருக்கு தெரில. யோபுடைய மனைவி சொன்னாங்க, ஏன் அவளை கஷ்டப்படுற, ஏன் அவளை உபத்திரப்படுற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. யோபு சொன்னாரு, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட நாம தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு 43 முதல் வசனத்தை சொல்லுகிறார், தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்து. இதைதாங்க விசுவாசம். சோர்ந்து போகாதீங்க, புலம்பாதீங்க. அவர் செய்ய நினைச்சது தடைப்படவே படாது. ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறிய தீரும். அவர் செய்ய வல்லவர், செய்து முடிக்கிறவர். அவருடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் உபத்திரவத்தோடும் வியாகுலத்தோடும் பாடுகளோடும் நொறுக்கத்தோடு இருப்பதை அவர் விரும்புறது இல்லைங்க. அவர் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குன்னு விரும்புகிறார். என் பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு இருக்குன்னு விரும்புகிறார். இந்த உலகம் துக்கித்து கலங்கும், ஆனால் நீங்களோ சந்தோஷப்பட்டு கம்பீரிப்பீர்கள். அவர் உங்களை அப்படிதான் நடத்த போறார். புலம்பாதீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் படைத்தவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒரு காரியம் கூட உங்க வாழ்க்கையில் நடக்காதுங்க. ஒரு முடி கூட கீழே விதிர்ந்து போக அவர் விட மாட்டார். ஒரு சித்தம். ஒப்பு கொடுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்ப்பா, ஏற்ற வேளையில் என்னை உயர்த்தும், நடத்தும், என் தேவைகளை சந்தியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, யாக்கோப்பே, நியாயம் உம்மிடத்துல வரல, சலித்து போனாய். ஒருவேளை ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறார் என்று சொல்லி சலித்து போய், மனம் சலித்து போய், உடைந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இந்த வார்த்தை போய் பலப்படுத்தி உற்சாகப்படுத்திட்டு ஏசப்பா அப்படி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.